கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியினருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 17 வசனம். ரோமர் 1:17. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. For in the gospel a righteousness from God is revealed, a righteousness that is by faith from first to last, just as it written, the righteous will live by faith. ஏனெனில் நேர்மை உடையோர் தம் நம்பிக்கையால் வாழ்வு அடைவர் என மறைநூலில் எழுதியுள்ளதல்லவா? இவ்வாறு மனிதரை தமக்கு ஏற்புடையவராக்கும் கடவுளின் செயல் நற்செய்தியில் வெளிப்படுகிறது. தொடக்கம் முதல் இறுதி வரை இந்த செயல் நம்பிக்கையின் அடிப்படையில்தான் நிகழ்கிறது. ஆமென். இன்றைய தியான வசனம் கிறிஸ்தவ விசுவாசத்தின் மிக முக்கியமான அடிப்படை சத்தியத்தை வெளிப்படுத்துகிறது. இது குறித்து சற்று ஆழமாக தியானிப்போம். கிறிஸ்தவ விசுவாசத்தின் மையமாக இருக்கும் மிக முக்கியமான வசனங்களில் ஒன்றான இன்றைய தியான வசனம் சுவிசேஷம், தட் இஸ் காஸ்பல் என்றால் என்ன, விசுவாசம் தட் இஸ் ஃபெய்த் என்றால் என்ன, தேவ நீதி ரைட்டியஸ் ஆஃப் காட் என்றால் என்ன என்பதை மிக அழகாக வெளிப்படுத்தும் வசனம். தேவ நீதி ரைட்டியஸ்னஸ் ஆஃப் காட், இது மனிதன் சம்பாதிக்கும் நீதி அல்ல, இது தேவன் தரும் நீதி. அதாவது மனிதன் பாவியாய் இருப்பதால் தன் செயல்களால் தேவனுக்கு முன் நீதிமானாக முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மூலம் தேவன் தரும் நீதியே தேவ நீதி. இது இலவசமாக கொடுக்கப்படும் பரிசு, கிரேஸ் கிஃப்ட். எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள் என்று ரோமர் 3 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அதாவது தேவ நீதி மனித முயற்சியால் அல்ல, கிருபையால் கிடைக்கிறது. விசுவாசத்தினால் உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருப்பதை கவனியுங்கள். தேவ நீதி பெறுவது நமது நற்கிரியைகளால் அல்ல, நமது மதச் சடங்குகளால் அல்ல, நமது புண்ணியங்களால் அல்ல. இயேசுவின் மேல் நாம் வைக்கும் விசுவாசத்தின் மூலம் மட்டுமே நாம் நீதிமான்கள் ஆகிறோம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு என்று மிக தெளிவாக பவுலடிகளார் கூறியிருப்பதை எபேசியர் 2:8 வாசிக்கிறோம். விசுவாசத்திற்கென்று என்று சொல்லப்பட்டிருக்கும் இந்த வார்த்தை மிகவும் ஆழமான பொருள் கொண்டது. ஃபெய்த் டு ஃபெய்த், விசுவாசத்திலிருந்து விசுவாசத்திற்கு. அதாவது விசுவாசத்திலே ஆரம்பம், விசுவாசத்திலே வளர்ச்சி, விசுவாசத்திலே நிலை நிறுத்தல், விசுவாசத்திலே நிறைவு. முழு கிறிஸ்தவ வாழ்க்கையும் விசுவாசத்தின் பயணம். ஆரம்பமும் விசுவாசம், முடிவும் விசுவாசம். அதாவது ரட்சிப்பு விசுவாசத்தால் ஆரம்பமாகிறது, விசுவாசத்தால் வளர்கிறது, விசுவாசத்தால் நிலைத்திருக்கிறது. ஒரு விசுவாச வாழ்க்கை முழுவதும் விசுவாசத்தால் நடத்தப்படுகிறது. சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. இது இந்த தேவ நீதி சட்டத்தின் மூலம் அல்ல, தீர்க்கதரிசிகள் மூலம் அல்ல, மனித ஞானத்தின் மூலமும் அல்ல, சுவிசேஷத்தின் மூலம் மட்டுமே வெளிப்படுகிறது. சுவிசேஷம் என்பது இயேசு கிறிஸ்துவின் பாடுகள், சிலுவை மரணம், உயிர்த்தெழுதல். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்பது ஆபகுக் 2:4 மேற்கோள். இதன் அர்த்தம் நீதிமானாக வாழ்வது என்பது
விசுவாசத்தினால் தேவனோடு நடப்பது, விசுவாசத்தினால் ரட்சிப்பு பெறுவது, விசுவாசத்தினால் நிலைத்திருப்பது, விசுவாசத்தினால் ஜெயம் பெறுவது. இதுவே வசனத்தின் மைய சத்தியம். மனிதன் தேவனுக்கு முன் நீதிமானாக ஆக்குவது விசுவாசத்தினால் மட்டுமே. முழு கிறிஸ்தவ வாழ்க்கை விசுவாச வாழ்க்கை. சுவிசேஷம் தேவன் மனிதனுக்கு தரும் நீதியின் வெளிப்பாடு. தேவனுடைய கிருபையில் நம்பிக்கை வைத்தவன் விசுவாசத்தில் நிலைத்தவன் உண்மையான ஜீவனில் வாழ்வான். பிழைப்பான் என்பது உடல் வாழ்க்கை மட்டுமல்ல, ஆவிக்குரிய நித்திய ஜீவன். குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான் என்று யோவான் 3:36 மிக தெளிவாக அறிவுறுத்துகிறது. மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், தேவ நீதி தேவனின் பரிசு, விசுவாசம் மனிதனின் பதில், சுவிசேஷம் தேவனின் வெளிப்பாடு, வாழ்க்கை விசுவாசத்தின் நடைபாதை. இன்றைய தியான வசனம் நமக்கு போதிக்கும் பாடம், ரட்சிப்பு முழுவதும் தேவனுடைய கிருபை. மனிதன் விசுவாசத்தால் மட்டுமே நீதிமான். கிறிஸ்தவ வாழ்க்கை முழுவதும் விசுவாசத்தின் நடை. சுவிசேஷம் தேவனுடைய நீதியின் வெளிப்பாடு. நமது வாழ்க்கை தேவனுடைய முன்னிலையில் நிலைப்பது நமது நல்ல செய்கைகளால் அல்ல, நமது விசுவாசத்தினாலே. நாம் எப்பொழுதும் நான் என்ன செய்தேன் என்பதை காட்டிலும் இயேசு என்ன செய்தார் என்பதை நினைக்க வேண்டும். சுருக்கமாக சொல்வதானால், சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது, விசுவாசம் வருகிறது, தேவ நீதி பெறப்படுகிறது, நீதிமான் ஆகிறான், நீதிமான் வாழ்கிறான், விசுவாசத்தில் வளர்கிறான், தேவனில் நிலைத்திருப்பான். இதை நீங்களும் விசுவாசிக்கிறீங்களா? Today's verse teaches that righteousness comes from God, not from human effort. It is revealed through the gospel and received only by faith. The Christian life begins in faith, grows in faith, and is sustained by faith. The righteous shall live by faith. Faith is not just the entrance to salvation, it is the lifestyle of a believer. Do you believe this? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, எங்கள் செயல்களில் அல்ல, எங்கள் நற்கிரியைகளில் அல்ல, எங்கள் தகுதிகளில் அல்ல, உமது கிருபையிலும் இயேசு கிறிஸ்துவின் மீதான விசுவாசத்தினாலேயே எங்கள் நீதியை வைத்திருக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். விசுவாசத்திலே தொடங்கி, விசுவாசத்திலே நடந்து, விசுவாசத்திலே நிலைத்திருந்து, விசுவாசத்திலே ஜெயிக்க எங்களை வழிநடத்த வேண்டுமாறு தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறோம். தினமும் உமது வார்த்தைகளை வாசித்து தியானித்து அதன்படி நடக்க கிருபை தாரும். இயேசு கிறிஸ்து எங்களுக்காகவே, எங்கள் பாவம் போக்கவே இந்த பூமிக்கு வந்து எங்களுடைய பாவங்களை எல்லாம் அவர் சுமந்து எங்களுக்காக தம்முடைய இரத்தத்தையே சிந்தி எங்களை மீட்டெடுத்தார் என்ற சுவிசேஷத்தை நாங்கள் ஒருபோதும் மறவாமல் விசுவாசத்தோடு உம்மையே உறுதியாய் பற்றி கொள்ள எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. சகல துதி கன மகிமை யாவையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.